மேடம் என்னோட 30 வயசு வரைக்கும் எனக்கு ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக இருந்தது. இந்த 30 தாண்டினதுக்கப்புறம் அது என்ன ரீசன் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த நிலைமையில இருக்குது. இந்த ஹேர் ஃபாலாக இன்னும் போகுமா? இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இப்போ எனக்கு இது மாதிரியே ஒரு 5 வருஷமா இருக்குது. நான் இப்போ வந்து நான் முடியை வந்து சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, பால்ட்னஸ்ங்கிறது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு மாற்றம். ஸோ நிறைய இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுறோன்னு. என்னை கேட்டால் கைண்ட்லி அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஏன்னா ஒரு இயற்கையாக ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை திருப்பி யாருனாலையும் சரி செய்யறது முடியாது. அப்படி அதில் ஒரு ரீக்ரோத் இருக்குது அப்படின்னா அது பால்ட்னஸ்க்கு போலேன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஹேர் எடுத்து செக் பண்ணுறதன் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரீசெண்டாக இதுலலாம் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது, ஒரு சின்ன லிக்விட் மாதிரி கொடுக்குறாங்க. பால்னஸ் ஏரியாவில் வந்து அந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டா ஒரு அங்கேயே வந்து ஹேர் க்ரோத் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து நிறைய இருக்குது. அமினடாக்சில் அப்படின்னு சொல்லிக்கூடிய நிறைய இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ஷார்ட் லிவ்டு, ரொம்ப ஒரு குறுகின காலத்துக்கு. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ நாள் தேய்ச்சிட்டே இருக்கீங்களோ அதுவரை அந்த எஃபெக்ட் இருக்குமே தவிர அது வந்து பெர்மனண்ட்டான மாற்றத்தை கொடுக்காது. இன்னொன்று என்னென்னா அது எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு சேஃப் அப்படிங்கிறது வந்து இப்போ ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடியது ஒரு 5 வருஷ காலங்களுக்குள்ளே தான் பார்க்குறோம். இதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு இது என்ன எஃபெக்ட் உண்டு பண்ணுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஸோ இயற்கையை ஏற்றுக்கிறதும் ஓரளவுக்கு நாம் பழக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்.